ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெஸ்ட் வாலக். பிக் பாஸ் ரிலேட்டட் அப்படியே தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஆரம்பிக்க இன்னும் 1 வீக் தான் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து என்ன மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க, யார் யார் வருவாங்கன்னு ஒரு ஃபுல் லிஸ்ட் வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்துமதிப்பாக தான் சொல்கிறாங்க. இன்னும் வந்து அக்யூரேட்டாக லிஸ்ட் வந்து வரல. மேக்ஸிமம் வெஜிடேரியர் ஃபெமிலியராக இருக்க பீப்புள்ஸ் வந்து மேக்ஸிமம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல் பண்ணுவாங்க. ஏன்னா போன டைம் வந்து இந்த டைம் விஜய் சேது தான் கோர்ஸ் பண்ணுறாரு. போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ இந்த டைம் வந்து எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் ஃபுல்லாக தெளிவாக தெரியும். அவர் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்லேயே பிக்கப் பண்ணிட்டாரு. இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அவருக்கு சில ரூல்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க அப்போ தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கேம் கொண்டு போகலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிடிச்சி ப்ரொடெக்ஷனை வந்து உடைக்கணும் அந்த மாதிரி ரொம்ப விஷயம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போனோட வந்து பெரிய வீட்டு சின்ன வீடுன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இந்த தடையும் அதே மாதிரி கொண்டாடுறாங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் வந்து அப்படி இருக்குமா, இல்லை என்ன மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்களா, அது மாதிரி கொண்டு போகிறாங்களா, ஏகப்பட்ட வந்து இப்போ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவ்வளோ அடாவடி தினம் பண்ணுறவங்க யாரும் இல்லை. ஆனால் பல சண்டைகள் வரும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த டே வந்து டிவி சேனலே மாறினால வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்காக என்னென்ன பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு மேக்ஸிமம் வந்து எடுத்தோடனே டாஸ்க்னால் ரொம்ப கடினமாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இண்டஸ்ட்ரியாக இந்த சேனல் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து நல்லா அதிகமாக ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ கண்டிப்பாக நல்லா டஃப்பான கண்டஸ்டன்ஸ் போட்டு நல்லா கேம் இனிஷியலே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மக்கள் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பொங்கல் தீபாவளி இன்னும் ஆல்மோஸ்ட் 100 நாளைக்கு வந்து நம்ம இந்த இது ஓட்டணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சுன்னா பேசாமல் அவங்களே பண்ணியிருக்கலாமா அப்படின்னு மக்களுக்கு தாட் வந்துடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பக்காவாக பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து ரூல்ஸே எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரிக்டாக இருக்கும். சொல்ல முடியாது. ஏஐ வந்து இப்போ இந்த உலகத்துலேயே ஏஐ ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு கூட ஏதாவது டாஸ்க் கொடுக்குற மாதிரி கூட பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி நாலு போடுங்க. ஒரு டீ லவர் வந்து எப்படி இருப்பார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயட்டில் இருக்கவங்க எப்படி பண்ணுவாங்க, ஒன்றுமே புரியலன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சு அப்படியே போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து எடுத்தோன்னே பிளைண்டாக பண்ணாதீங்க, இது வந்து போக போது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் 15 கண்டஸ்ட் லிஸ்ட் வந்து அந்த சேனல் ஆட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.